ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது 2025 மே மாதம் நடக்கக்கூடிய குரு பயிற்சிக்கான பலன்கள். குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசி இடப்பெயர்ச்சியாக போகிறார். குரு பகவான் பொதுவாக நவகோள்களிலே மிகவும் முதன்மையான இயற்கை சுவர். இவர் இருக்கக்கூடிய இடத்தையும் சரி பார்க்கக்கூடிய இடத்தையும் சரி மேன்மைப்படுத்துவார். 2, 5, 7, 9, 11 ஆகிய வீடுகளில் குரு பகவான் பயணம் செய்யும் போது குரு பலம் பெற்று இருக்கின்றது. அந்த வீடுகளெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரத்தினுடைய விதிமுறை. அப்போ மற்ற 7 ராசிக்காரர்களுக்கும் சுப பலன்களை தரமாட்டாரா என்று ஒரு கேள்வி எழலாம். அவர் எங்கு இருந்தாலும் அவருடைய கடைக்கண் பார்வையானது 5, 7, 9 ஆகிய இடங்களை அவர் பார்க்கும் தன்மையுடையவர். ஆகவே அவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குருடைய பார்வை பட்டுவிட்டால் அந்த இடமெல்லாம் புனிதமாகும். ஆகவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு சில சங்கடங்களை தவிர அனைவருக்கும் சிறப்பான பலன்களையே இந்த குரு பயிற்சியில் தர காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு சில சங்கடங்கள் என்று சொன்னேன். அந்த ஒரு சில சங்கடங்களும் நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய செயலும் சொல்லும் எந்த ஒரு மனிதரையும் பாதிக்காது, எந்த ஒரு ஜீவராசிகளையும் பாதிக்காது என்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் உங்களுக்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் எந்நாளும் நிறைந்திருக்கும். குருவானவர் யார்? குருவானவர் தனகாரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு பணப்புழக்கம் நிறைந்திருக்க வேண்டுமென்றால் குருவினுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. நீங்கள் பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டுமென்றால் குருவினுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகின்றது. குழந்தை பாக்கியம் உங்களுக்கு வேண்டுமென்றால் குழந்தை பாக்கியத்திற்கு குரு பகவானுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. ஒருவர் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவராக செயல்பட வேண்டுமென்றால் அதற்கும் குரு பகவான் தேவைப்படுகிறார். குருவினுடைய அனுக்கிரகம் இருந்தால் ஒழிய ஒரு பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்த முடியும். ஒரு அறிவாளியாக செயல்பட வேண்டுமென்றால் அந்த குருவினுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகிறது. பூமி, வீடு, வாகனம் வாங்க வேண்டுமென்றாலும் குருவினுடைய அனுக்கிரகம் தேவைப்படுகின்றது. தங்க, வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க வேண்டுமென்றால் குருவினுடைய அனுக்கிரகம் இல்லாமல் நீங்கள் வாங்க முடியாது. உயர்ந்த பதவிக்கும் பெயர், புகழ், அந்தஸ்து நிறைந்தும் சந்தோஷமாக வாழ்வதற்கு அந்த குருவினுடைய அனுக்கிரகம் இருந்தால் ஒழிய உங்களுடைய வாழ்க்கை சிறப்படையும். ஆகவே அப்படிப்பட்ட குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த குருவினுடைய இடப்பெயர்ச்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்களை போகிறார், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாதகமான பலன்களை தரப்போகிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்துமே கோச்சார ரீதியாக உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மகர ராசி. ராசிக்கு ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்ய போகிறார். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே இருந்து தொழில் ஸ்தானம், அயன சயன சுகஸ்தானம், தனங்குடும்ப வாக்குஸ்தானத்தை அவர் பார்வையிடுகிறார். இதனால் 6ஆம் வீட்டிலே பயணம் செய்ய போகின்ற குரு பகவானால் நீங்கள் நீண்ட நாட்களாக கடனுக்காக வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் வங்கி மேலாளர்கள் அழைத்து உங்களுக்கு கடன் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார்கள். கூடுதலான வட்டிக்கு வாங்கிய பணத்தை அடைக்க புதிய கடன் வாங்கி அடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏதோ ஒரு வகையில் பழைய கடன் அடைபட்டு புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் நெருக்கடியால் அவதிப்படுவோருக்கு ஒரு மன நிம்மதியை தருவதற்கான வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனால் கடன் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்களும் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் நீங்கள் அனுகூலமான பலனை அடைய முடியும். தொழில் செய்பவர்களுக்கு தொழில் நிறுவனத்திலே இருக்கக்கூடிய பணியாளர்கள் அவர்கள் உங்களுக்கு விசுவாசமாக நடந்து கொள்வார்கள். சிலருக்கு நீண்ட நாட்களுக்கு முன்பு காணாம போன பொருள் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குருவினுடைய பார்வை தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே விழுகிறது. குருவினுடைய பார்வையில் உங்கள் ராசிக்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே விழுவதால்
பொருளாதாரத்தில் எந்தவித பிரச்சனைகளும் வராது. பொருளாதாரம் மேம்படக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசையெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினரிடையே ஒற்றுமை நிலவக்கூடிய காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களெல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள். அடிப்படை கல்வி படிக்கக்கூடிய குழந்தைகளெல்லாம் படிப்பிலே ஆர்வமாக இருப்பார்கள், சிறப்பாக படிப்பார்கள். குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டை பார்வையிடுகிறார். வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய காலமாகவே உங்கள் பணியில் அமைய காத்து கொண்டிருக்கின்றது இந்த குரு பகவானுடைய பயிற்சியால். உங்களுக்கு உயர் அதிகாரிகள் எல்லாம் உங்களை கௌரவப்படுத்துவார்கள். நீங்கள் செய்யக்கூடிய பணிக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். சிலருக்கு அரசு வகையில் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 12ஆம் வீட்டை பார்வையிடுவதால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை எதிர்கால நலன் கருதி எதிலாவது நீங்கள் முதலீடு செய்வீர்கள். ஒரு சிலர் நீண்ட நாட்களாக அடைபடாத கடனை ஒரு பகுதியாக அடைப்பீர்கள். நீண்ட நாட்களாக வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். மகர ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு நெய் விளக்கு தீபம் ஏற்றி குரு பகவானை வழிபடுவதன் மூலமாக நீங்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவீர்கள். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் என்று அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.